விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பயிற்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அட்டகாசமான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி பிறக்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனுடைய அட்டகாசமான தொடர்புல இருக்காரு, மங்கள யோகத்துல இருக்காரு. எந்தெந்த இடத்துலலாம் அசிங்கம் அவமானம் மாதிரியான அமைப்புகள் நடந்ததோ, எங்கெல்லாம் கடன் பட்டீங்களோ, எங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சங்கடமான நிலை கடந்த காலங்கள் இருந்ததோ, அது அத்தனையும் அப்படியே உங்களுக்கு சாதகமா மாத்திக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்வேன். ஜனவரி 2026 உண்மையிலேயே சந்தோஷமான நிகழ்வு. ராசிநாதன் சுபத்துவ நிலையில ராசியை குரு பார்க்கிறாரு. ராசிநாதன் குரு பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கும்போது ராசி திறந்தாலும் கூட அப்படியே 13ஆம் தேதிக்கு பிறகு அவரே திக்பலமா வந்துடுறாரு. சுக்கிரன் 3ல தான் மறைவாரு. 4ஆம் இடம் அட்டகாசமான இடம்ல, கூடவே செவ்வாயோட இணையக்கூடிய இணைவு. இந்த மாதத்துல வீடு வாகன அமைப்புகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வீடு சரியில்லைங்க, வீடை ரெனோவேஷன் பண்ணலாம், வண்டி சரியில்லைங்க, வாகனத்தை மாற்றலான்ற மாதிரியான ஏதோ ஒரு வகையில் 4ஆம் பாவகம் உங்களுடைய தன் சுக அமைப்புகளை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளில் சுகஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்வேன் இந்த ஜனவரி 2026. இளைய பருவத்தினருக்கு 4ஆம் பாவகம் படிப்பு கொடுக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு 4ஆம் பாவகம் வீடியோ வாகனத்தையோ கொடுக்கும். ஒரு வயதானவர்களுக்கு 4ஆம் பாவகம் மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்புகள், தாயார் வழி அமைப்புகளில் நல்லது நடக்கணும்ல. அப்போ தாயாருடைய அமைப்புகளில் அவங்க தாயாருடைய சொத்துக்கள் கிடைக்கிறதோ, தாயாருடைய பணம் கிடைக்கிறதோ, தாயாருடைய தங்கம் கிடைக்கிறதோன்ற மாதிரியான சுக நிகழ்வுகளும், உங்க செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரியான போன் மாத்துறங்க, ஐபோன் மாத்துறங்க, ஐமேக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரியான இனிய நிகழ்வு இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து வெக்கேஷன்லாம் பிளான் பண்ணுவீங்க. இந்த அத்தனை தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. சொல்ல போனா ஜனவரி 2026 துலாம் ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கடந்த காலங்களில் கணவனோடையோ மனைவியோடோ இருந்து வந்த சின்ன சின்ன சங்கட நெருடல்களான சம்பவங்களை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு. உண்மையிலேயே எடுத்து வைத்த அத்தனை காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திறமைகளை அப்படியே லாபமா மாற்றக்கூடிய அமைப்பு, உங்களுடைய திறமை வெளியில தெரியக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன். இது அத்தனையும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சகல தரப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜனவரி 2026 நிச்சயமா கிடைச்சே தீரும்.